குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இவங்க 5 பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்லையும் வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர் மாதிரி தமிழக வீரர்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படிங்க பார்க்கலாம். இவங்க ஒட்டுமொத்தமாக 25 பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன், செர்ஃபான் ரூதர்ஃபோர்ட், கிளென் பிலிப்ஸ்னு ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், நிஷாந்த் சிந்து, சாய் கிஷோர், மகிபால் ரோம்ரார், வாஷிங்டன் சுந்தர், அர்ஷத் கான், கரீம் ஜானத் அண்ட் ஜெயந்த் யாதவ் இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸில் ஜாஸ் பட்லரோட பிக் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பிக்னு சொல்லலாம். அதே மாதிரி குமார் கொசக்ரா, அனுஜ் ராவத் இவங்களும் பேக்கப்புக்கு இருக்காங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், காகிசோ ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஜலால் கோட்ஸே, குர்னூர் சிங் பிரார், இஷாந்த் சர்மா அண்ட் குல்வந்த் கஜ்ரோலியா அப்படின்னு ஒரு நல்ல டீசெண்டான பவுலிங் அட்டாக்கையும் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது கண்டிப்பாக பவுலிங்னு சொல்லலாம். அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் சரி, ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் சரி ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க ககிசோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, ஜெரால்ட் கோட்ஸே, முகமது சிராஜ், இஷாந்த் சர்மா அண்ட் அர்ஷத் கான் ஒரு நல்ல மிக்ஸ்டப்பாக இருக்குது இந்த டீம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சாய் கிஷோர். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு சூப்பரான பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பிளாக் பஸ்டரான ஒரு ஓப்பனிங் பேரம் கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் கிளாஸான சுப்மன் கில், இன்னொரு பக்கம் மாஸான ஜாஸ் பட்லர். ஸோ இவங்க 2 பேரோட ஓப்பனிங் காம்போ ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லரை தவிர பேட்டிங் யூனிட்ல மற்ற எல்லாரும் வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க அந்த கேமை வந்து எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போது. அதே மாதிரி அவங்கள கேப்டன் சுப்மன் கில் எப்படி வழிநடத்த போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க ஃபினிஷிங்கில் ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், செர்ஃபான் ரூதர்ஃபோர்ட்னு நல்ல ஒரு டீம் இருக்கு. பட் இருந்தாலும் கூட அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்சர்னாக இருக்கு. பட் இருந்தாலும் ஆஷிஷ் நெஹ்ரா இந்த டீமை வச்சு அவங்களுக்கு 2வது கப் வின் பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.